அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மூத்தவருக்கு முன் இளையவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன, கிரக நிலைகள் என்ன? அதாவது ஒரே வீட்டில் பிறந்த அண்ணனுக்கு திருமணம் ஆகாமல் தம்பிக்கு திருமணம் நடப்பது, அவர் இஷ்ட திருமணம் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம் செய்தாலும் சரி, அல்லது இந்த தம்பிக்கு திருமணம் ஆனால்தான் அண்ணனுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிற கிரக நிலைகள் வசப்பட்டு இந்த அண்ணனுக்கு நிறைய வரன் பார்த்து தட்டி தட்டி போகும்போது என்ன காரணம் தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த ஜாதக அமைப்பு, அதாவது தம்பிக்கு திருமணம் ஆனால்தான், இளையவங்களுக்கு திருமணம் ஆனால்தான் மூத்தவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் பொழுது இந்த திருமணம் மூத்தவருக்கு எவ்வளவுதான் வரன் தேட முயற்சித்தாலும் அது நடைபெறுவதில்லை. அதே போல் அக்கா தங்கச்சிங்க அப்படிதான். அதாவது தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் ஆனால்தான் மூத்தவருக்கு திருமணம், அதாவது அக்காவுக்கு திருமணம் ஆகும். இளைய சகோதரிக்கு திருமணம் ஆனாதான் மூத்தவங்களுக்கு திருமணம் ஆகுங்கிற கண்டிஷனுடைய ஜாதக அமைப்பு கிரக நிலைகள் இருக்கிறது. அது இயற்கையிலே சில டைம் அவங்க லவ் மேரேஜ் பண்ணி நடந்துடும். ஆனாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இருந்து இந்த மூத்தவங்களுக்கு அண்ணனுக்கோ அக்காவுக்கோ திருமண சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இளையவங்களுக்கு திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு உடனே திருமணம் கைகூடி வந்துடும். ஆக அதற்கான ஜாதக அமைப்பு கிரக நிலைகள் என்ன? இப்போ இது சரியா தப்பா அப்படின்னா இது தவறு தான். ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி இருந்தால் அக்காவை விட்டுட்டு தங்கச்சியை பொண்ணு கேட்டால் அது எப்படி அவங்களுக்கு எப்படி வலிக்கும்? அதாவது மூத்தவங்க குடும்பத்துக்காக உழைச்சி தியாகம் பண்ணி குடும்பத்திற்காக உழைச்சிருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு இளையவங்களுக்கு திருமணம் செய்யும்போது இது ஒரு சரியான அமைப்பு கிடையாது. ஆனாலும் ஜாதக அமைப்பு அப்படி அமையும் பொழுது இதை தவிர்க்க முடியாது. ஆக அதற்கான கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஃபர்ஸ்ட் ஆண் ஜாதகத்தை எடுத்துக்குவோம். முதல்ல ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் இருக்கும். அதாவது அவர் ஒருத்தர் மகர லக்கணம்னு வச்சுக்கோங்க. மகர லக்கணம், இந்த லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. இந்த மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்ன? வாழ்க்கை துணை. அப்போ இந்த மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சந்திரன். ஆக இந்த சனி இப்போ மேஷத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதாவது லக்னாதிபதி மேஷத்தில் இருக்காரு, 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் மிதுனத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ ரிஷபத்தில் இந்த மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு. இந்த குரு இருந்தாலோ அல்லது இளைய சகோதர கிரகம் அப்படி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இருந்தாலோ அதாவது வேற கிரகத்துடைய தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த போன்ற அமைப்பு, அதாவது நம்முடைய லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்து அதிபதிக்கும் இடையில் இளைய சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோ அல்லது 3ஆம் இடத்து அதிபதியோ நிற்கும் பொழுது கண்டிப்பாக இளையவருக்கு திருமணமான பின்பே மூத்தவருக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல ஆண் ஜாதகத்தில் நாடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக குரு எடுத்துக்குவோம். இந்த குரு ஒரு ஆண் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இப்போ சிம்மத்தில் குரு இருக்காரு, கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் ஆண்களுக்கு கலத்தர காரகன். இந்த சுக்கிரன் துலாத்தில் இருக்காரு. இப்போ இளைய சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கன்னியில் இருக்கும் பொழுது, அதாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் இளைய சகோதர கிரகம் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த அமைப்பும், அதாவது இளையவங்களுக்கு திருமணம் ஆன பின்பே மூத்தவங்களுக்கு திருமணம் ஆகும் என்ற அமைப்பை சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு. அதே போல பெண்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு, அதாவது நாடி கான்செப்ட் படி அவங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். எப்படி ஆண்களுக்கு குருவோ பெண்களுக்கு அவங்கள லக்னாதிபதியாக குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதே போல கலத்திரக்காரகனாக குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஆக எந்த ஒரு ஜாதகத்திலும் பெண்ணோட ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும், அதாவது இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில் இளைய சகோதர கிரகம், அதாவது இளைய சகோதரியை சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன். ஆக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில், அதாவது இப்போ சுக்கிரன் மேஷத்தில் இருக்கார், அதே ரிஷபம் விட்டு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். இந்த இடையில புதன் ரிஷபத்தில் சுக்கிரன் வேற கிரகத்துடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது இளைய சகோதரிக்கு திருமணம் ஆன பின்பே, அதாவது தங்கச்சிக்கு திருமணம் ஆன பின்பு மூத்த அக்காவுக்கு திருமணமாகும் என்பதை இந்த அமைப்பு சுட்டி காட்டும்.
அதே போல லக்னாதிபதி, பெண்களோட ஜாதகத்திலும் லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்து அதிபதி நின்ற இடத்திற்கும், இப்போ லக்னாதிபதி வந்து மிதுனத்தில் இருக்காரு. இப்போ அதே மகர லக்னத்தையே எடுத்துக்குவோம். லக்னாதிபதி மிதுனத்தில் இருக்காரு சனி. அதே போல் 7ஆம் இடத்து அதிபதி யார்? சந்திரன். இந்த சந்திரன் எங்கே இருக்காரு? சிம்மத்தில் இருக்காரு. இந்த கடகத்தில் செவ்வாயோ, அதாவது செவ்வாய் அல்ல, அதாவது கலத்திரக்காரகன் என்று இளைய சகோதர கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனோ, அதாவது லக்னாதிபதி சனி மகர லக்னமாக உதாரணமாக எடுத்தால், அதாவது லக்னாதிபதி சனி மிதுனத்தில் இருந்து 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், கடகத்துக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருந்து அதனுடைய இடையில கடகத்தில் இளைய சகோதரியை சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த புதனோ அல்லது மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு. இந்த குருவோ கடகத்தில் இருக்கும்போது, அதாவது சுருக்கமாக சொன்னால் லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்து அதிபதிக்கும் இடையில், அதாவது இளைய சகோதரியை சொல்லக்கூடிய புதனோ அல்லது 3ஆம் இடத்து அதிபதியோ வேற எந்த கிரக தொடர்பும் இல்லாமல் இருக்கும் பொழுது இளைய சகோதரிக்கு திருமணமான பின்பே தன்னுடைய அக்கா, அதாவது அக்காவுக்கு தங்கைக்கு திருமணமான பின்பே அக்காவுக்கு திருமணம் ஆகக்கூடியதை எடுத்து சொல்லக்கூடிய கிரக அமைப்பாகும். ஆக இது போன்ற அமைப்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த மூத்தவங்களுக்கு திருமணம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போனாலும், எவ்வளவுதான் வரன் பார்த்தாலும் தட்டிக்கிட்டே திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக இந்த போன்ற அமைப்புடைய ஜாதகர்களுக்கு இளையவங்களுக்கு திருமணம் செய்த பின்பு மூத்தவர்களுக்கு திருமணம் முயற்சி எடுத்தால் விரைவில் கைகூடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.